மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். வடிவேல் சாரும் விவேக் சாரும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப், மாமா மச்சான் வாடா போடான்னு பேசிப்பாங்க. வெளியில தான் வந்து இவங்க விவேக் குரூப்பு, இவங்க வடிவேல் குரூப்பு அப்படின்னு பப்ளிக் மத்தியில் அந்த இது பேர் ஆகி போச்சு. பட் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வடிவேல் சாருக்கு ஒரு படம் கமிட் ஆகுது, போய் ஒரு படத்தில் கமிட் ஆகி ஏதாச்சும் ப்ராப்ளம்னாங்க 2 நாளுக்கு கோச்சிட்டு வந்துடுறாங்கன்னா உடனே விவேக் சார்கிட்ட தான் போவாங்க. உடனே இவர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், மாப்பிள்ளை இந்த மாதிரி இந்த படம் போனேன், 2 நாள் நினச்சேன், ஒன்றும் திருப்தி இல்லை, நான் வந்துட்டேன், நீ உங்கள்கிட்ட தான் வருவாங்க அடுத்தது, நல்ல சம்பளம் பேசிக்கோ. அவர் நல்ல உதவிகள் செய்வார் இல்லையா விவேக் வந்துட்டு அந்த விஷயத்தில் ரொம்ப. ஐயோ பாருங்க, அவர் கூட நடிக்கிறவங்க இந்த சின்ராசுன்னு ஒரு பையன், அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கல்வி எஜுகேஷன் ஃபீஸ் எல்லாமே அவர் தான். தெனாலி இன்னொரு நடிகர், அவங்க குடும்பத்துக்கு அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பொட்டாச்சி கூட அவர் டீம்ல தான் இருந்தார் இல்லையா? ஆமாம், எல்லாருக்கும் இவர் தான் ஹெல்ப், இவர் தான் ஃபீஸ் கட்டுவார், நல்ல சம்பளம் வாங்கி கொடுத்துருவார், நல்ல சம்பளம் வாங்கி கொடுப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 30,000 50,000 வாங்கி கொடுத்துருக்காராம் நடிகர்களுக்கு. பட் அந்த மனசு இவருக்கு இல்லை. அது ஒன்று தான் ஒழிய. பட் பிறவி கலைஞர் சார் வடிவேல், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வெரி குட் ஆர்டிஸ்ட், பட் ஹி இஸ் நாட் அ ஹியூமன் பீயிங். நீங்க ஒரு அமைப்பு கூட தொடங்குறதா இருக்கீங்க இல்லையா? கோண்டாமணி இறந்தப்போ யாரும் வரல, நடிகர் சங்கத்தில் யாரும் வரல. யாரோ ஒரு 3ஆம் தர மனுஷர் வந்து பணம் கொடுத்துட்டு போகிறாங்க, மாலை போட்டு போகிறாங்க. அது கூட பரவாயில்ல சார். ஒரு 40 வருஷம் ஒரு மெம்பர் சார், அவங்க பேர் வந்து கயல்விழி, 40 வருஷமாக மெம்பராக இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டு ஏகாம்பரம், அவரும் 40 வருஷமாக மெம்பராக இருக்காரு. அவங்க ஹஸ்பண்டு தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஏஆர்ஓவாக இருக்கார், ஆர்டிஸ்ட் ரிலேஷன் ஆஃபீஸர் இருக்கார். அவங்க ஒய்ஃப் இறந்து போனாங்க. இறந்து போய் அதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க நடிகர் சங்கத்துக்கு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க, நடிகர் சங்கத்தில் ஆளுங்க வருவாங்க, மாலை போட்டு அந்த ஈமச்சடங்குக்கு 10,000 கொடுப்பாங்க. அது வந்து கொடுப்பாங்க அப்படின்றாங்க. காலையில் ரிமைண்ட் பண்ணுறாரு, மதியம் ரிமைண்ட் பண்ணுறாரு, சாயங்காலம் ரிமைண்ட் பண்ணுறாரு, பாடி எடுக்கும்போது ரிமைண்ட் பண்ணுறாரு. நீங்கள் போங்க சுடுகாட்டுக்கு போகிறதுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னாங்க. கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இதெல்லாம் நான் கேப்டன் இருக்கும்போது இதெல்லாம் சார், கேப்டன் இருக்கும்போதும் சரி, சரத் சார் இருக்கும்போதும் சரி, ராதாரவி சார் இருக்கும்போதும் சரி, ஒரு சின்ன நடிகர் இறந்து போனால் கூட, சாதாரண புது நடிகர் புது மெம்பர் இறந்து போயிட்டா கூட, இவங்க நைட்டு 11 மணி 12 மணினா கூட ஃபோன் பண்ணுவோம், சார் அது மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணால் உடனே கார் எடுத்துகிட்டு வந்து அப்போ நிற்பாங்க, வெடி நிற்பாங்க. சரத் சார், ராதாரவி சார், விஜயகாந்த் சார், வாகை சந்திரசேகர் சார், அவரு எல்லாம் வந்து நிற்பாங்க சார், வெடி நிற்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நடிகர் சங்கம் மெம்பர்ஸ் எல்லாம் வருவாங்க. இப்போ அது இல்லை, இப்போ ஒருத்தர் கூட வர மாட்டேறாங்க சார். ரொம்ப ஃபீலாக இருக்குது. நான் இவங்கெல்லாம் என்ன சார் சொன்னாக்கா, புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு கடனை அடைச்சவர், யாருமே அடைக்க முடியாத கடனை அவர் அடைச்சவர். அவர் செத்ததுக்கு அவருடைய அந்த பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய நடிகர்கள் யாருமே தென்னிந்திய நடிகர் சங்க தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ யாருமே வரல சார். செயற்குழுவும் யாரையும் காணும். ஆனால் இவர் வந்து நடிகர் திலகம் சிவாஜியோட ஊர்வலத்தை அப்படி கம்பீரமாக, சிவாஜி சார் ஊர்வலத்தில் எல்லா நடிகரையும் வர வச்சு ஒன் மேன் ஷோ அப்படி பிடிச்சி புஷ் பண்ணான்னா 10-20 பேர் போய் தொப்புன்னு விழுவான். எல்லாத்தையும் குழவுடலாம் விலைக்கு வான்ட்டு நடந்து போய் அந்த இது சிவாஜி சாரோட பாடி பெட்டியை முன்னாடி தான் ஒரே ஆள் தூக்கிட்டார் சார். அப்படி கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும், அடிச்சாருன்னு வச்சுக்கலாம். அப்படி ஃபைட் சீன்லலாம் இங்கே ஒரு காலை வச்சு செவுத்தில் ஒரு காலை வச்சு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அடிப்பார். அப்படி ஒரு ஸ்டமினோ, அப்படி ஒரு இது இல்லைன்னு சொல்லி யாரும் அவர்கிட்ட போய் திரும்பி வந்தது கிடையாது. புரட்சி கலைஞர்கிட்டையும் சரி, சரத் சார்ட்டையும் சரி, அவங்களுடைய சொந்த காசு, நடிகர் சங்க காசு கூட அவங்க மெயின் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய சொந்த காசில் கல்யாணம், காது குத்து, கடை வந்து எந்த இதாக இருந்தாலும் சரி, ஒரு இளவாகி போச்சு எதாக இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு பிள்ளைங்க படிக்கிற செலவு, வீடு கட்டுறதுக்கு உதவி, இப்படி எல்லாம் புரட்சி கலைஞர் செஞ்சார், சரத் சார் செஞ்சாங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமை, இன்னைக்கு இருக்கிற ஆஃபீஸ் பேரர்ஸ் யாருமே அதை செய்யலை. என்னடா இப்படி போனால் அப்புறம் நாளைக்கு நான் செத்து போனாலும் இந்த நிலைமை தானே, சரி இதுக்கு என்ன வழி,
யோசித்தேன். நம்ம நடிகர்களுக்கு இந்த ஏழை கலைஞர்களுக்கு, சின்ன கலைஞர்களுக்காக ஒரு சின்ன ஒரு அமைப்பு, ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒண்ணு ஆரம்பிப்போம். நண்பர்கள்லாம் சொன்னாங்க. வெளிநாட்டில என்னோட க காலேஜ் மேட்ஸ் நெறைய பேர் பெரிய பெரிய பிக் ஷாட்டா இருக்கான். அதே மாரி இந்தியாவிலயும் நெறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்ம நாமக்கல்ல அவன் இவன் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர். மிகப்பெரிய கோடீஸ்வரன் நாமக்கல்ல. அவன் என் கிளாஸ்மேட். "நீ நண்பா நீ ஆரம்பி. உன் ட்ரஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன்." அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. உலகம் முழுக்க சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க ஒரு 10, 15 பேர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நாங்க பேசி, தமிழ் நடிகர்கள் பாதுகாப்பு சங்கம் ஓ! ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ட்ரஸ்ட் ஆக்ட்ல தான் பண்ண போறோம். சரி, சரி. ஆரம்பிக்கலான்ட்டு இருந்தோம். அப்போ எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பேர் சொன்னாங்க. இப்ப இப்ப இந்த இந்த பேர் தான் கடைசியா சூஸ் பண்ணோம். அப்புறம் நம்ம கேப்டன் சார சேர்த்துக்கலாமா இதுல? அப்படின்னு நெறைய சொல்லி உதவிகள் ஏற்கனவே நிறைய, ஏன்னா பண்ணியிருக்காரு. அவரால தான் நம்ம நடிகர் சங்கம் இந்த அளவுக்கு இருக்கு. அவர் பேரையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, நேத்திக்கு கேப்டன் தமிழ் நடிகர்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லி புது அது சங்கம். இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ண ஆனா போறோம். இது நடிகர் சங்கத்துக்கு போட்டியெல்லாம் கிடையாது. இது சும்மா சங்கம் இல்ல ஒரு சார், ட்ரஸ்ட். ட்ரஸ்ட். ஓகே, ட்ரஸ்ட். ஓகே. சரி, சரி. நாட் அ சங்கம். இது ட்ரஸ்ட்டு. என்னன்னா இதனுடைய இதனுடைய இது எதுக்காக இது ஆரம்பிக்கிறீங்கன்னா, யாரு செத்து போனாலும் சரி, முதல்ல போய் நாங்க நிப்போம். அவங்களுக்கு மாலை போடுவோம். அவங்க ஈமச்சடங்கு வைப்போம். அதே மாரி பாடி கொண்டு போய் அடக்கம் பண்ற வரைக்கும் என்ன செலவாகுதோ, அத அத நாங்களே ஏத்துப்போம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாடி அடக்கம் பண்ணா 25,000 50,000 வரைக்கும் ஆகும். அந்த செலவ நாங்க ஏத்துக்கிறோம். அப்படின்னு சொல்லி அதுதான் எங்களுடைய இந்த முயற்சி மெயின். வெற்றி பெறதுக்கு ஆமா, எங்க வாழ்த்துக்கள் ஆமா. சார். அந்த இதுக்கு. ஏன்னா, அ மனிதன் வாழும்போது தான் உதவி கிடைக்கல. மனுஷன் ஒரு நடிகன் சாகும்போது அவன் ஆன்மா நிம்மதியா போய் சேரணும். அது அதுக்காக நாங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணி இந்த அமைப்ப ஆரம்பிக்கிறோம் சார். அதுக்கு கோயம்புத்தூர்ல ராபின் அண்ணா, அவர் வந்து உண்மையிலே மிகப்பெரிய மனிதாபிமானி. அவங்க, அவருடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இத இன்னைக்கு நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சரி. போறோம். அதுக்குண்டான இதெல்லாம் குடுத்துருக்கோம். வக்கீல்ட்ட குடுத்துருக்கோம். அதெல்லாம் போய் இன்னைக்கு கலெக்டரேட் போயிருக்காங்க. ஓ! ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த போயிருக்காங்க. முயற்சி வெற்றி பெறதுக்கு எங்க வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி சார். அதாவது சார், நம்ம பொறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் அப்படின்ட்டு இல்லாம, புரட்சி கலைஞர் சொன்ன மாரி, நம்முடைய பிறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும்ப்பா. சாதாரணமா இருக்கக்கூடாது. நம்ம பிறந்ததுக்கு ஒரு அடையாளத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இப்ப நெறைய பாவப்பட்ட ஜென்மங்கள் சினிமால இருக்காங்க. அவங்க குடும்பமெல்லாம் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அ அவங்கள 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 அவங்களுக்கு ஒரு 2000, 3000, 5000 இல்ல அவங்களுக்கு மளிகை ஜாமான், இல்ல அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு உதவி. இந்த மாரி சின்ன சின்ன உதவிகள் பண்ணாவே போதும். நெறைய பேர் மெம்பர் ஆகணுன்ற அவசியமே இல்ல. யார் எங்கள நம்பி வராங்களோ, ஒரு 50 பேர் வந்தா கூட போதும். அந்த 50 பேர் குடும்பத்துக்கு நாங்க செஞ்சாவே போதும். சரி. அதான். தென்னிந்திய நடிகர் சங்கம் செய்யுதோ இல்லையோ, கண்டிப்பா நாங்க செய்வோம் சார். நீங்க விவேக் கூடயும் நெறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க சார். ஆ. வடிவேலு, விவேக் என்ன வித்தியாசம் நீங்க பார்க்குறீங்க சார்? விவேக் சாரோட மாடுலேஷன் ஒரு மாரி இருக்கும். வடிவேல் சாரோட மாடுலேஷன் வித் பாடி லாங்குவேஜோட இருக்கும். விவேக் சார் டயலாக் ஓரியன்டடா அடிப்பார். ஒரு சின்ன கலைவாணர்னு பேர் வாங்கினவர். அது ஸ்கிரிப்ட் அவரே எழுதிக்குவார். வந்து ஒருத்தர் இருந்தார். பிரசன்னகுமார். பிரசன்னகுமார் சார்ன்னு ஒருத்தர் இருந்தார். விவேக் சார் பையனுக்கும் பிரசன்னகுமார் தான் ஆமா, பேர் ஆமா. வச்சார். பிரசன்னகுமார் சார் தான் அ ட அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுவார். எழுதி விவேக் சார்ட்ட சொல்லுவாரு. விடிய விடிய உட்காந்து பேசுவாங்க. பேசிட்டு இதுக்கு யாரை போடலாம், இதுக்கு யாரை போடலாம், யாரை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. போண்டாமணி நானும் விவேக் சார்ட்டையும் நடிப்போம், வடிவேல் சார்ட்டையும் நடிப்போம். நம்மள கூப்பிட்டா தான் நடிப்போம். நாங்க போய் மற்றவங்க மாதிரி நிக்கிறது, பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்களுள்ள போட்டியாளர் நடிச்சிடல. வடிவேலு, விவேக் வந்து அவங்க ரொம்ப கூட போய் ரொம்ப பண்ணிட்டீங்களே. ஃப்ரெண்ட்ஷிப் சார். ஓ! சரி. வடிவேல் சாரும் விவேக் சாரும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப். மாமா மச்சான் வாடா போடான்னு பேசிப்பாங்க. ஓ! வெளியில தான் வந்து இவங்க விவேக் குரூப், இவங்க வடிவேல் குரூப் ஓ! சரி. அப்படின்னு பப்ளிக் மத்தியில அந்த இது பேர் ஆகி போச்சு. பட் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வடிவேல் சாருக்கு ஒரு படம் கமிட் ஆகுது. போய் ஒரு படத்துல கமிட் ஆகி ஏதாச்சும் ப்ராப்ளம்னாக்க ஒரு 2 நாள்ல கோச்சிட்டு வந்துடுறாருன்னா, உடனே ச விவேக் சார்ட்ட தான் போவாங்க. உடனே இவர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், "மாப்பிள இந்த மாரி இந்த படம் போனேன். 2 நாள் நடிச்சேன். ஒண்ணும் திருப்தி இல்ல. நான் வந்துட்டேன். அ நீ உன்கிட்ட தான் வருவாங்க அடுத்தது. நல்ல சம்பளம் பேசிக்கோ." அப்படி. ஓ! பரஸ்பரம் அப்படி பேசிப்பாங்க. ஆமா. அதே மாரி விவேக் சார். என்ன விவேக் சார்ட்ட ஒரு பிடிக்கும்னா, எங்க டைரக்டரோட வளர்ப்பு ஆமா. கேபி சாரோட அறிமுகம். கேபி சார்ட்ட நெறைய நடிகர்கள அறிமுகம் பண்ணாங்க. காமெடியன்ஸ். சார்லி சாரு,
விவேக் சார், அப்புறம் தாமு சார், அறிமுகம் இல்லாட்டி நல்லா இந்த மாதிரி புகழ் வந்து நாகேஷ். அந்த வரிசையில் நானும் அவர் மூலயமா அறிமுகப்படுத்தப்பட்டேன் சரி. அப்படிங்கிற பெருமை எனக்கு உண்டு. அவர் நல்லா உதவிகள் செய்வார் இல்லையா விவேக் வந்துட்டு அந்த விஷயத்துல ரொம்ப இது. ஐயோ பாருங்க, அவர் கூட நடிக்கிறவங்க இந்த சின்ராசுன்னு ஒரு பையன், அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கல்வி எஜுகேஷன் ஃபீஸ் எல்லாமே அவர் தான். தெனாலி இன்னொரு நடிகர், அவங்க குடும்பத்துக்கு அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு. கொட்டாச்சி கூட அவர் டீம்ல தான் இருந்தார் இல்லையா? ஆமா, எல்லாருக்கும் இவர் தான் ஹெல்ப், இவர் தான் ஃபீஸ் கட்டுவார், நல்ல சம்பளம் வாங்கி கொடுத்துருவாரு. நல்ல சம்பளம் வாங்கி கொடுப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 30,000 50,000 வாங்கி கொடுத்துருக்காராம் நடிகர்களுக்கு. பட் அந்த மனசு இவருக்கு இல்லை. அது அது ஒன்று தான் ஒழிய. பட் பிறவி கலைஞர் சார் வடிவேல், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வெரி குட் ஆர்டிஸ்ட், பட் ஹி இஸ் நாட் அ ஹியூமன் பீயிங். அப்படி ஒரு மனிதர். இப்போ உங்களுடைய அடுத்த படங்கள் என்ன சார்? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய படங்கள், சின்ன சின்ன படங்கள், பெரிய படங்கள்னு சொல்ற அளவுக்கு இல்லை, எல்லாம் சின்ன சின்ன ஹீரோக்கள் படங்கள் தான் போயிட்டு இருக்கு. கேவி சார்கிட்ட வந்து உதவி இயக்குனரா இருக்கீங்க, அப்படி நீங்க இயக்கக்கூடாது சார் படங்கள்? நான் ஐயாட்ட கேட்டேன், ஐயா நான் டைரக்டர் ஆகணா அப்படின்னு. ஜென்மத்துக்கு ஆக முடியாதா அப்படின்னு. என்ன காரணம்? ஐயா என்னங்க, ஆமாட்டா கருப்பா, உன்னால டைரக்ஷன் ஆக முடியாது. ஐயா என்ன இப்படி சொல்றீங்க, ஏன் நான் சரியா டைரக்ஷன் பண்ண மாட்டேனா? இல்லடா, டைரக்டர் ஆகணும்னா நிறைய போய் பேசணும், நிறைய கமிட்மெண்ட்லாம் பண்ணி கொடுக்கணும், அதெல்லாம் நீ பையன் பண்ண மாட்ட, நீ உண்மையான பையன், நேர்மையான பையன், அதனால் நீ நடித்து காசு பணம் பேர் புகழெலாம் சம்பாதிச்சிக்கோ, ஒரு 50 வயசுக்கு மேலே நீ டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னாரு. இப்போ நான் 50, இதுக்கு மேலே டைரக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணேன். இப்போது பேசியிருக்காங்க வெளியில், ஃபாரினில் சுவிட்சர்லாந்தில் பாலான்னு ஒரு நண்பர், சரி சரி, அவர் பேசியிருக்கார். இந்த மாதிரி அண்ணன் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், உங்கள் பட்ஜெட் என்ன சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஒரு 1.5 to 2 கோடி ரூபா பட்ஜெட், ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறது தான் கதை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது கூடிய சீக்கிரம் படத்தை ஆரம்பித்து ஏப்ரல் மேலெல்லாம் ஷூட்டிங் போவோம். நடுவில் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம சார், ஹார்ட் ப்ராப்ளம். ஆமாம் சார். அப்போ யார் உதவி பண்ணாங்களா சார்? இந்த சார் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நொந்து போனேன். சேலத்தில் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் காலையில். வயிறு அடி வயிற்றுலேருந்து அப்படியே நெருப்பு மாதிரி திக்கு 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 திக்குன்னு எரிஞ்சு அப்படியே ஹார்ட்டில் வந்து மூச்சை பிடிக்குது. அப்படி நான் ஓடிடுறேன், படிக்கிறேன், இறங்குறேன், மூச்சு விட முடியல. அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்குது, தலையெல்லாம் வேர்த்து ஊற்றுது. அம்மா அப்படின்னு போய் அம்மாவெல்லாம் எழுப்பி, என்னப்பா இந்த மாதிரி மூச்சு விட முடியல அப்படின்னு போய் வாமிட் எடுத்துட்டேன். வந்து கை காலெல்லாம் ஜில்லுன்னு ஆகி போச்சு, வேர்க்குது. அதில் தேய்க்கிறாங்க, என்னாச்சு ஏதாச்சும், சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம், டிரைவர் யாராச்சும் டிரைவர் இருந்தால் கூப்பிடுன்னு சொல்லி போய் எங்கள் வீட்டில் அம்மா எதிர்த்தாப்புலேயே ஒரு டிரைவர் இருக்கார், கோபாலண்ணா இல்லையா, அவர் இப்போ தான் வெளியே மெட்ராஸுக்கு டியூட்டிக்கு போயிருக்காரு. ஐயோ டிரைவர் இல்லையா, என்ன பண்ணணும், 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க, யாருமே இல்லை. எனக்கு ஆக்டிங் டிரைவராக ஓட்டுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன்ட்டு என் ஒய்ஃபை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கார் எடுத்து ஓட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். கிருபா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே போய் விட்டோடனே டக்குன்னு எல்லாத்தையும் இசிஜி எல்லாம் எடுத்தாங்க. இதோட 3 பிளாக். டாக்டர் எப்படி வந்தீங்க, கார் நான் ட்ரைவ் பண்ண, அறிவு இருக்காயா உனக்கு, ஹெவி அட்டாக் வந்திருக்கு, நீ போய் கார் ஓட்டிகிட்டு வந்திருக்க, வழியில் வரும்போது ஏதாச்சும் ஆயிருந்தால் என்ன ஆகுது, அப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்லி ஏதாச்சும் ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி, இப்போ ஆம்புலன்ஸ் வர வேண்டியதானே, டக்குன்னு இன்ஜெக்ஷன், அது ரொம்ப காஸ்ட்லி இன்ஜெக்ஷன், 25,000 30,000 அந்த இன்ஜெக்ஷன் ரிலாக்ஸ் பண்ணுறது. அது முதல்ல போட்டாங்க, வெயினில் போட்டாங்க, போட்டு ஐசியூவில் கொண்டு போய் வச்சிட்டாங்க. இது ஆக்சிஜன் வச்சிட்டாங்க. ஒரு 1 hour ஆக்சிஜன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் அகைன் மறுபடியும் இசிஜி எக்கோ எல்லாம் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு பிளாக் இருக்குது, எத்தனை பிளாக் இருக்குதுன்னு தெரியாது, ஆன்ஜியோ பண்ணால் தான் தெரியும், ஆன்ஜியோ பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு பயம், என்னடா இங்கே போய் ஆன்ஜியோ பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். அப்புறம் என் ஒய்ஃப் வந்து ராதாரவி சாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. உடனே ராதாரவி சார் அங்கே ரத்னா தேட்டர் ஓனரோட பையன் பேரன் ஒருத்தர் இருக்காப்புல, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, ரத்னா ஸ்டுடியோன்னு அப்போல்லாம், ரத்னா ஸ்டுடியோ, மாடர்ன் தேட்டர் அப்போல்லாம் அங்கே சேலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே தான் எம்ஜிஆர் சார், சிவாஜி சார்லாம் அறிமுகமானவங்க. மாடர்ன் தியேட்டர். ஆமாம், மாடர்ன் தேட்டர், ரத்னா தேட்டர் 2 தேட்டர் தான் அங்கே, 2 ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோ ஓனரோட பேரன்
அங்கே இருக்கார். அவர் ஃபோன் பண்ணி சொன்னோடனே அவர் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட்டில் இருக்குது, அதில் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது, வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு தனி ரூமில் கொண்டு போய் விட்டாங்க. விட்டு எல்லாம் இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துடுச்சு. எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் எங்கள் மச்சான், எங்கள் தங்கச்சி ஹஸ்பண்ட், அவர் கார் எடுத்துகிட்டு வந்து முதல்ல ஏறுங்க வண்டியில், நம்ம பெங்களூர் போகலாம், பெங்களூர் நாராயணா மருத்துவமனை போகலாம். நாராயண ஹிருதயாலயம். ஐயோ அங்கே போனால் நிறைய செலவாமே, நம்மக்கிட்ட காசு இல்லையே, நீங்கள் வாங்க மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஒரு 40,000 ரூபா கையில் இருந்துச்சு. அதை கட்டி ஆன்ஜியோ பண்ணுறதுக்கு 25,000 ரூபா கட்ட சொன்னாங்க. அப்புறம் மெடிசன் அதுக்கெலாம் ஒரு 40 ரூபா கட்ட சொன்னாங்க. கட்டிட்டு ஆன்ஜியோ பண்ணி 3 பிளாக் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து ஒரு பிளாக்கு ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி, 2 பிளாக் இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக இது ஸ்டண்ட் வச்சு ஆகணும், ஆன்ஜியோ பிளாஸ் பண்ணணும், ஆன்ஜியோ பிளாஸ் பண்ணி ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கண்ணன் ஒரு டாக்டர், அவர் தமிழர், அவர் தான் என்ன பண்ணவர். அவர் வந்து ராம்நாத் கோவிந்த் சார் ஜனாதிபதிக்கெல்லாம் ஆப்ரேஷன் அவர் தான் பண்ணவர். அவர் நாராயண ஹிருதயாவில் அவர் தான் சீஃப் டாக்டர். தேனிக்காரர், அவர் தான் எனக்கு பண்ணார். ஆன்ஜியோ பண்ணிட்டு, பெஞ்சமின் நீங்கள் எத்தனையோ லட்சம் பேர் சிரிக்க வைக்கிறீங்க, நாங்கள்லாம் வந்து டென்ஷனாக ஒரு நாளைக்கு 300 ஆப்ரேஷன் பண்ணுறோம், 300 ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஹார்ட்டே வெளியே வச்சு பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறோம், ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் அப்படிலாம் நிறைய பண்ணுறோம். என்னவோ தெரியல, அப்படி ஸ்ட்ரெஸ்ஸில் வீட்டுக்கு போனால் அந்த காமெடியை பார்த்துட்டு சாப்பிட்டு அப்படியே சந்தோஷமாக தூங்குவோம் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுமே அப்படின்ட்டு மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி, டாக்டர்ஸ் ஃபீஸு, நர்சிங் ஃபீஸு, நாங்கள் மொத்தம் 4.5 லட்சம் செலவாகும், ஒரு நாள் பொறுத்துங்க, அமெரிக்கன் ஸ்டண்ட்டு உங்களுக்கு வைக்கிறேன், நல்ல ஸ்டண்ட்டு, அது பாம்பேயில் இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டலில், அங்கேருந்து ஃப்ளைட்டில் வர வைக்கிறேன்னு சொல்லி, அப்புறம் ஒரு நாள் வெயிட் பண்ண வச்சு அங்கே அமெரிக்கன் ஸ்டண்ட்டு வர வச்சு அது எனக்கு வச்சாங்க. நான் 4.5 lakhs, அதில் டாக்டர் ஃபீஸு அந்த நர்சிங் ஃபீஸ்லாம் 2,16,000 ரூபா வேண்டான்னு சொல்லிட்டாங்க, மீதி பணத்தை நீங்கள் கட்டுங்க. அப்போ திரையுலகத்தை யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இந்த 4 லட்சம் கட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். என் ஒய்ஃப்கிட்ட மோகன் சார், பாலச்சந்திர சாரோட மேனேஜர், மதுரை மோகன், கவிதாலய மோகன், அவர் தான் சமுத்திரக்கணிக்கிட்ட மேனேஜர். இப்போ மோகன்கிட்ட என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எந்த குறைனாலும் அவர்கிட்ட தான் சொல்லுவோம். எனக்கு கேபி சார்கிட்ட என்னை ரொம்ப நெருக்கப்படுத்தி ரொம்ப அந்யோன்யமாக ஆக்குனது வந்து மோகன் சார் தான். அவர் வீட்லேயே கிடப்பேன் நான், மற்றவங்களாம் வீட்டு பக்கம்லாம் அலோவ் பண்ண மாட்டார், என்ன மட்டும்தான். அவர் வீட்டிலே இருப்பேன். நாங்கள் சமைக்கட்டு வரைக்கும் போய் நாங்கள் சாப்பாடு போட்டு நாங்களே சாப்பிடுவோம். மாமி என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே போய் உரிமையாக போய் சாப்பிடுவோம். அப்படி அந்த வீட்டில் ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி நாங்கள். மோகன் சாருக்கு என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணி அண்ணன் சொன்னோடனே, கணி அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கார்ட்ட மேலே கொடுமா அப்படின்னா, அங்கே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க மேலே. அப்புறம் இந்த மாதிரி சினிமா உலகத்துலேருந்து அவங்க மாதிரி ஒரு டைரக்டர் பேசுகிறாங்க, கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி அந்த நர்ஸ்கிட்ட சொல்லி அப்புறம் மேலே 3rd ஃப்ளோரில் கொடுத்து விட்டாங்க. அப்புறம் நான் பேசினேன். பெஞ்சமின் என்ன எப்படி இருக்கீங்க சார், இந்த மாதிரி ஸ்டண்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார், 4 லட்சம் செலவான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, முதல்ல கணி அண்ணா 1 லட்சம் போட்டு விட்டார். ஃபோனில் என் ஒய்ஃப் பார்த்துட்டே இருக்கான். 1 லட்சம் விழுந்துட்டு ஃபோன் அடிக்கிறார். அம்மா இன்னொரு 5 நிமிஷத்தில் இன்னொரு 3.5 லட்சம் வந்துடும் அப்படின்ட்டு. இவர் ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர் 1 லட்சம், அப்புறம் இவர் நம்ம தனுஷ் சார் அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க 1 லட்சம், விஜய் சேதுபதி சார், அப்புறம் யாரும் முகம் தெரியாத ஒரு கலெக்டருங்க ரத்தினசாமி ஐஏஎஸ்ன்னு, அவர் என்னுடைய பேட்டியை பார்த்துட்டு அவர் 50,000 ரூபா, அவர் இப்படி 11.5 நிமிஷத்தில் எனக்கு அந்த 4.5 லட்சம் வச்சுங்க. அதுக்கப்புறம் நானே பேட்டி கொடுத்துட்டேன், எனக்கு தேவையான பணம் வந்துருச்சு, இதுக்கு மேலே யாரும் பணம் அனுப்பாதீங்க. அது நல்ல விஷயம், அது பெரிய விஷயம் சார். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் டாக்டருங்க எல்லாம் முடிச்சோடனே அந்த 2,6,00,000 ரூபா போய் நீங்கள் திருப்பி வாங்கிங்க, கட்டின பணத்தை திருப்பி வாங்கிக்க சொல்லி, அது சாரி 2,11,000 அது திருப்பி வாங்கிக்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. அது கொஞ்சம் குடும்ப செலவுகளுக்கெல்லாம் கொஞ்சம் உதவிச்சு எனக்கு. நீங்கள் விஜய் சார் கூட அந்த திருப்பாச்சி பண்ணீங்க இல்லையா, அவரோட உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி சார் இருந்துச்சு அந்த டைம்? ஐயோ எக்ஸலன்ட் சார். அதாவது
நம்ம சினிமாவில் என்னை வாழ வச்ச தெய்வம் தளபதி விஜய் சார்.